குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸா உடம்பு சரியில்லை, ஃபீவர், வீடு ஒர்க்கு போகுது, இவருக்கு ஃபீவரு, மற்ற ஒர்க்கு, எப்பா எங்களால் வீடியோவே போட முடியல. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானும் அம்மா சமையல் மீனாட்சி. ஒரு வழியாக முடியும் பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது, முடியவே இல்லை. அந்த சங்குலெல்லாம் நமக்கு வந்து வேலை செய்ய வந்து இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னைக்கு முடிச்சு கொடுப்பாங்கன்னு தெரியல. எல்லாருமே சேர்ந்து சீக்கிரமாக முடிச்சு கடையும் ஆரம்பிக்கணும் வந்து இது பண்ணணும். அதனால் இன்னைக்கு வந்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இவ்வளோ வேலையிலேயே நமக்கு வந்து சீதா சுனில் வந்து வராங்க. ஹாப்பியாக அவங்க வர்றதில்ல. ஏன்னா எத்தனையோ வருஷம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே பிறந்த நாள், எங்கே கல்யாண நாள், இது எல்லாமே எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் அவங்க ஞாபகம் வச்சு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஆர்டர் போட்டுருவாங்க. அதை வந்த அப்புறம் தான் தெரியும், இன்னைக்கு நமக்கு பிறந்த நாளோ, ரமேஷுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அட்டாச்சு அவங்கள முதல் நம்ம வந்து நேரடியாக பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு? ஆமாம், செம ஹாப்பி. அந்த அக்கா வந்து எப்பயுமே ஏதாவது நம்ம இம்மீடியட்டாக ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா உடனே கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணி அந்த வீடியோ பார்த்தேன், இது நல்லா இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா உடனே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் தான், டின்னர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிய போகுது. இன்னும் ஒரு 3 days 4 days முடிச்சு கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள். ஸோ அதனால தான் எங்களால் வீடியோஸ் கூட ப்ராப்பராக போடவே முடியல. வாங்க மேலே போவோம். திட்டுறீங்க, எவ்வளோ ரெடியாக இங்கே ஒரு சேரை ஒன்று போட்டுக்கிட்டு இன்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு பாருங்க. சூடு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸா உடம்பு சரியில்லை, ஃபீவர். அம்மா சமையல் ஃபீவர் எப்படிமா அடிச்சுது குழந்தைக்கு? ஃபீவர் எங்கே அடிச்சுது? குழந்தைக்கு ஒரே ஃபீவர் 2 நாளா. இப்போதான் கொஞ்சம் அவரும் நார்மலாக இருக்காரு. வீடு ஒர்க்கு போகுது, இவருக்கு ஃபீவரு, மற்ற ஒர்க்கு, எப்பா எங்களால் வீடியோவே போட முடியல. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி வந்து வந்தவாசியில் வந்து பார்த்தீங்கன்னா விதை திருவிழாவா? ஆமாம், விதை திருவிழா. இது 2வது வருஷமாக அவங்க பண்ணுறாங்க. அதுவும் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து, விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அங்கே வந்து நானும் வரேன். விவசாயத்தை வளர்க்குறது எப்படி, அதாவது பழமையான நம்ம விதைகள் எல்லாம் அங்கே வந்து கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம பார்க்காத சில காய்கறி விதை எல்லாமே வந்து காய்கறி விதை, நிறைய நெல் விதை, இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பழைய காலத்தோட இது எல்லாமே அங்கே வந்து இருக்கும். நான் வந்து அங்கே வரேன். நீங்களும் எல்லாரும் வாங்க. பக்கத்தூரில் இருக்கிறீங்க, இல்லை சென்னையில் இருக்கிறீங்க, இல்லை அதுக்கடுத்து உத்திரமேரூர் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் போன வருஷம் நம்ம போயிட்டு விதை திருவிழாவுக்கு போயிருக்கோம். போன வருஷம் எதுக்குப்பா போனோம்? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து நம்ம அரிசி திருவிழாவுக்கு போனோம். இதில் ஆற்காடு கிட்ட வந்து அங்கே போயிருந்தோம். இந்த வருஷம் வந்து அம்மா சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அதோட லொக்கேஷன்லாம் நான் கீழே கொடுக்குறேன். மேபி நீங்கள் இருக்கீங்க, டேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அப்புறம் இன்னொன்று, ஸோ ஆக்சுவலி இந்த ஜாக்கெட் வந்து அம்மாவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. டைம் ஆயிடுச்சு, இன்னொரு வாட்டி மாற்ற சொன்னாப்புல ரமேஷ், மாற்ற முடியாது சொல்லிட்டு வந்து வீடியோக்கு வந்துட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது புடவை மாற்றத்துலேயே ஒரு பிரச்சனை வந்து எனக்கு அம்மாவுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு 6 வருஷம் எல்லாம் முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டான். புடவை கட்டிட்டு மறுபடியும் அவுத்து மாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே. மழை வந்துருச்சு. ஐயோ, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்ச உடனே மழை வந்துருச்சு. அச்சோ. இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 5 அழாக்கு. சுனிதா, ராமு எல்லாமே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க வெளியே போயிருக்காங்களாம். வெளியே வேலை முடிஞ்சால் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் நானும் சமைக்கிறேன். அவங்களுக்கு வந்து நைட்டு டின்னர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சுனிலுக்கும் அப்புறம் சுனிதாக்கும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நெய் கீ ரைஸ் மட்டும் பண்ணுவோம். இப்போ கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். கீ ரைஸ் வேறு என்ன நம்ம பண்ண போகிறீங்க இன்னைக்கு? கீ ரைஸு, அதுக்கப்புறம் இந்த லெக் பீஸ் வந்து வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கிரேவி கொஞ்சம் வைக்க போகிறேன், சிக்கன் கிரேவி கொஞ்சம், சப்பாத்தி, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா மாதிரி வைக்க போகிறேன். ஓ சூப்பர்.
இதெல்லாம் தான். இங்கே ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் ஜீரகம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான். இதில் அதுக்கு மேலே ஒன்றும் நம்ம போட தேவையில்லை. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மேலே வந்து கொஞ்சமாக வந்து இது போட்டுக்கலாம், முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். அது இல்லாமல் தாளித்து முடித்தோடனே கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக தக்காளி மேலே போட்டு விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி போட்டுப்போம். ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி போட்டிருக்கேன். ஏன்னா 5 அழாக்கு அரிசி, அதனால 50 கிராம் போட்டிருக்கேன். பாருங்க, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக மீட் பண்ணணும்னு இருந்தோம். நாங்கள் மும்பை போனோம் அப்படின்னா, இல்லைன்னா அக்கா வந்து இங்கே வந்தோம். ஸோ இதுதான் ஃபைனலாக அக்காவே வந்துட்டாங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட ஆமாம் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வளையலாம். ஆமாம்ல, ஓகே ஆமா ஆமா சரி, எல்லாமே நம்ம இவங்க வந்து என்ன பேர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க கிட்ட ரீசெண்டா வந்து யாரு கல்யாணம் வாங்குனீங்களா? என்ன வாங்குனீங்க? இது தீபிகா கல்யாணத்துக்கு வந்து நிறைய எல்லாருமே செயின் கின் எல்லாருமே ஆர்டர் போட்டு வாங்கினோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐம்பொன்ல பண்ண எல்லாமே இருக்கு இல்லைங்களா? கம்பல், ஜிமிக்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு, அந்த மாதிரி செயின் எல்லாமே இருக்கு. அவங்களோட பேஜ் வந்து நான் மென்ஷன் பண்றேன். இல்ல நீங்க வந்து அதை கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே அவங்க கிட்ட தான் வாங்கணும். இப்போ தீபிகாவுடைய ஃபங்க்ஷன் அடுத்து ஒரு இது வந்தது எல்லாமே. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. வாங்க. ஸோ அக்காவுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்க ஆக்சுவலி நீங்க 6 o'clock வரீங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப வெயிட் பண்ணோம். அப்புறம் தான் கால் பண்ணி வரலட்சுமி கேட்ட 5 o'clock. அப்புறம் ஹரிபரியா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம். இன்னைக்கு வந்து கீ ரைஸ் பண்றோம். அப்புறம் சிக்கன் கிரேவி ஒன்று, அதுக்கப்புறம் லெக் பீஸ் வந்து வறுவல், அப்புறம் மட்டன் வந்து சுக்கா, சப்பாத்தி. ஓ அப்படியே வெஜ்ஜா நீங்க? அப்ப இது இருக்கு கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம் நம்ம. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுங்கிட்டே ரமேஷ் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டாரு. அதனால 5 அழாக்கு வச்சுருக்கேன். 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான். இது முடித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரட் வந்து இப்படி மேலே தூவிடலாம். அதுக்கப்புறம் இந்த தக்காளியெல்லாம் வதக்க வேண்டாம், அப்படியே நம்ம தூவிடலாம். ஃபஸ்ட்டு என்னமா பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு இப்போ சிக்கன். இங்கே இந்த புதினா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். இப்போது மறுபடியும் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா காயறதுங்காட்டியும் நம்ம வந்து இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். யார் கொடுத்தாங்க கிஃப்ட் உனக்கு? அத்தை. பத்தத்தையா? அத்தை. அத்தைன்னு சொல்ல மாட்டேன் அவங்கள, அக்கா எங்க அது பத்தத்தைன்னா எங்க அக்கா பொண்ணு. சிங்கப்பூர் இப்போ வந்துட்டு போனாங்க. அதுல இருந்து பத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன். இதில் வந்து கிர்னி விதை, அதுக்கப்புறம் தர்பூசணி விதை, அதுக்கப்புறம் நம்ம பூசணி விதை, இது 3மே வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம கேசரி பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த விதைகள் எல்லாமே நமக்கு வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது எல்லாமே சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் இதை கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணுறேன். இது வந்து சிக்கன் கிரேவிக்கு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 கிலோ சிக்கன். இந்த அளவுக்கு இது செவந்தா போதும், ரொம்ப செவக்க வேணாம். பட்டுன்னு பொரியும். பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு சம்பாரா 2 டம்ளர் அளவுக்கு சம்பாராவை சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வறுபட்டுருக்கு. இங்கே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன். இங்கே வந்து வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், பச்சை மிளகாய், குட்டி பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் ஒரு 6. இந்த ரவை வறுபட்டு இருக்கும் போதே ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். திருவி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சிக்கனுக்கு.
இதுலேயே மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு 300 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். 300 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தாத்தா கிட்ட போறியா? யோகன் பாருங்க, இந்த ரவை, அதுக்கப்புறம் நம்ம முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. கொஞ்சம் கேரட்டும் அதில் சேர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேரட் சேர்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால தான் நான் சுடு தண்ணி 1க்கு 3ன்ற அளவில் நான் ஊற்றியிருக்கேன். 6.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. அப்போ இது வந்து சிக்கன் போட்டுக்கலாம் இதில். அவள் ஆக்ஷனில் தான்டா இருக்காங்க. ரெக்கார்டு நீயே ப்ரெஸ் பண்ணிட்டியா? நோ அவள் ஆக்ஷன் சொல்லுப்பா. ஆக்ஷன். இன்றைக்கி நம்ம காரம் வந்து அவங்களுக்கு சேர்க்க முடியாது. அவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா கிண்டிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஜக்கு தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடச்சா போதும். இந்த சிக்கனுக்கு இந்த கொத்தமல்லி கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிடலாம். மாதிரி பச்சையாகவே அரைச்சி ஊற்றிக்கங்க. அவ்வளோதான். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்து தண்ணி வந்து குறையணும். அப்புறம் தான் நம்ம சர்க்கரை போடணும். சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா? உங்களுக்கு எது வேணுமோ அது போடுங்க. இல்லை, உனக்கு சாப்பிட்ணுன்னா நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால எல்லாருக்கும் சர்க்கரையே போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது 2 டம்ளருக்கு இந்த கப்பில் நம்ம 6 கப்பு சர்க்கரை போடணும். நல்லா இது மிக்ஸ் பண்ண உடனே நல்லா இலகி இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் அப்படியே வைக்கணும். சிக்கன் வந்து இங்கே வெந்துட்டுருக்கு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணியே இனிமேல் வேக விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வரணும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு வேக விட வேணாம். பாருங்கள், ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து லெக் பீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் லெமன் ஒரு 2-3 சொட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் மசாலா, மிளகு பெப்பர் மசாலா தான் சேர்த்துக்கிறேன் நான். சிக்கன் மசாலா இது குட்டி ஸ்பூன்றதுனால ஒரு 3 ஸ்பூன் கனெக்ட் பண்ணி போடுறேன் நான். இதில் வந்து இதை போட்டுக்கலாம். நம்ம இது வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். அதனால் மசாலா வந்து நல்லா சேர்ந்துடும். இப்படி போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதில் நல்லாவே மசாலா வந்து சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மலை சாரல் வீசிட்டு இருக்காப்புல வெளியே. இந்த மலை சாரலில் இப்படி ஒரு சிக்கனை போட்டு குத்தாமல் குடையாமல் இந்த சிக்கனை அம்மா இப்படி அழகாக எடுத்து காட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. சூப்பர். ஸோ அடுத்து என்னங்கம்மா? அடுத்து வந்து நம்ம இப்போ இது மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடைசியில் பால், நான் வந்து மில்க் மேடு ஊற்றுவேன். இன்றைக்கி மில்க் மேடு இல்லைங்கிறதுனால பால் ஊற்றிக்கிறேன். ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், சிக்கன் அப்படியே வந்து திருப்பி தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை. அந்த சிக்கனில் உள்ள தண்ணி மட்டும்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மட்டன் சுக்காக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெங்காயம். மட்டன் வந்து 1 கிலோ. ஆல்ரெடி அதை உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து தான் அதை வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் மட்டனை. பாருங்கள், வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த மட்டன் வந்து இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இதில். இது வந்து நல்லா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம்.
கருவேப்பிலை சேர்த்துடலாம், அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம மூட வேண்டாம், இப்படியே நம்ம வந்து வதக்கி எடுக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா கெஸ்ட் மெனுவை கெஸ்ட்டே வந்து என்ன பண்ணிருக்கேன்னு சொல்ல போறாங்க. என்ன பண்ண போறேன்னு சொல்ல போறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்ல போறா. ஓகே, அது இன்ட்ரோடக்ஷன். எண்ட் கால் ஃபைனல் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி இது வந்து மட்டன் சுக்கா, சப்பாத்தி, சிக்கன் லெக் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் மசாலா, கரெக்ட், சம்பா ரவை கேசரி, கீ ரைஸ், ஓகே, சிக்கன் கறி, பின்ன ஏதோ இது மூடி இருக்கு. என்னது பாது? பக்கோடா, பக்கோடா, கிரேவி, அது ஒயிட் ரைஸ். அப்போ ஆல் தி வே பாம்பேல இருந்து இங்க வர வந்து ஸ்பெஷல் சமையல் பை அம்மா. Thank you so much. யோகன் சொல்லுங்க. யோகன் சொல்லலையா? இது வேணுமா? இருங்க கொஞ்ச நேரம் இருங்க. ஏன்னா நாங்கள் லஞ்ச் டைம்ல இருந்து சமைச்சிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ டின்னர்லாம் அம்மா நீங்களும் ஒரு டைம் சொல்லிடுங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சூப்பரான கீ ரைஸ் பண்ணியிருக்கோம், மட்டன் சுக்கா பண்ணியிருக்கோம், சப்பாத்தி பண்ணியிருக்கோம், பெப்பர் மசாலா போட்டு நம்ம வந்து லெக் பீஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சம்பாராவை வச்சு கேசரி பண்ணியிருக்கோம், இங்கே வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். யோகன் சொல்லுப்பா, என்னாச்சு? ஐயோ, ஹாய் சொல்லிடு, ஹாய் சொல்லிடு. ஓகே. அது இந்த சாப்பிடுற ரெசிபிஸ்ல மூட்லயே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு மறக்காம இங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye.